கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இரண்டாம் நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Second Chronicles chapter 20 verse 14. இரண்டு நாளாகமம் 20:14. அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. ஜனங்கள் ஒரு யுத்த களத்திலே கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஒரு நேரம். And this time for the people to stand in the battlefield. அதுக்கு முந்தின வசனம் 13. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். முழு யூத குடும்பங்களும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நேரத்துல ஒரு மனுஷன் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினது. When the whole tribe of Judah, when they stand before God, and upon a particular person, the Spirit of God descended. அவன் ஏற்கனவே ஆவியை பெற்றவன். And he who received the Spirit already. ஆனா இப்பொழுது அவன் மேல் ஆவி பிரத்யட்சமா இறங்கி இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். And openly the Spirit of the Lord came upon him, and he says in the 15th verse, for the battle is not yours but God's. 17ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, தேவனே பண்ணுவார். In 17th verse he says, and ye shall not need to fight in this battle, except yourselves and stand, the Lord will do it. யார் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது? To whom the Spirit of the Lord descended? யகாசியேல் அப்படினு ஒரு ஆள் மேல இறங்கினது. It is said that it came upon Jehaziel. யகாசியேல் அப்படிங்கிற ஒரு ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக அவனுக்கு முன்னால ஒரு 4 பேரை சொல்றாரு, பின்னால 2 காரியத்தை சொல்றாரு. And to introduce Jehaziel, and the Lord introduced the 4 earlier, and also in the latter he said the 4 persons. இன்னாருடைய பையன் அப்படினு சொன்னா போதும். And if it is said that and he belonged to this particular son. ஆனா மத்தனியாவின் குமாரன்னு சொல்லி, but he said that and he is the son of Bethaniah. அவனுடைய குமாரனாகிய ஏயேலின் மகன் என்று சொல்லி, and said that and he is the son of Jael. அவனுடைய மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரனாகிய யகாசியேல், the son of Benaniah of Zechariah upon Jehaziel. அவனுக்கு 4 தலைமுறைகளுக்கு முன்னால உள்ளதான காரியங்களை சொல்லி இவன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And it is introduced that man is saying that and the Spirit of God came upon him by seeing the 4 generations before him. யகாசியேலுடைய அப்பா பேரு சகரியா. And so Jehaziel's father's name is Zechariah. சகரியாவுக்கு அப்பா பேரு பெனாயா. And Zechariah's father's name is Benaiah. பெனாயாவுடைய அப்பா பேரு ஏயேல். And Benaiah's father is Jael. ஏயேலுடைய அப்பா பேரு மத்தனியா. And Jael's father is Mattaniah. ஏன் இவ்வளவு வேற அங்க இழுக்கிறாரு? And why he was dragging all these one? அதுக்கு பின்னால நீங்க பாத்தீங்கன்னா, when you see the latter place, அவன் ஒரு ஆசாபின் புத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். it is said that and he are the son of Asaph. இன்னொரு பகுதியில சொல்லியிருக்கு அவன் ஒரு லேவியன் என்று சொல்லியிருக்கு. And another part it is said that and he is a Levite. இப்ப இந்த ஒரே வசனத்துல 7 பாயிண்ட் இருக்கு. In the same verse and we have 7 points. மத்தனியா, and Mattaniah, ஏயேல், and Jael, Benaiah, சகரியா, Zechariah, யகாசியேல், Jehaziel, ஆசாப், Asaph, லேவியன். and Levite. இந்த யகாசியேல் மேல கர்த்தருடைய ஆவி இறங்கினது என்று சொல்லப்படுது. It is said that upon this Jehaziel the Spirit of God, the Lord came upon him. இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஒருவேளை கொஞ்ச பேரை தவிர மற்ற எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். And perhaps when compared to the people that stay here and most of them who received the anointing of God. இப்ப நம்ம அபிஷேகம் பெற போறது இல்ல, அபிஷேகம் நம்ம மேல என்ன செய்ய போகுது? இறங்க போகுது. Now we are not going to receive the anointing and the anointing is going to descend upon us. பரிசுத்த ஆவி இறங்குறதுல பல பகுதிகள் இருக்கு. And there are many aspects for the Spirit of God to come upon us. நியாயாதிபதிகளை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, when you read in Judges, பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கின அனுபவங்களை நாம் பார்க்கலாம். we can see and the Spirit of God came strong upon the person. 14:6 14:6 of Judges. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், கர்த்தருடைய ஆவி நார்மலா இறங்குறது ஒன்னு இருக்கு, பலமா இறங்குறது இன்னொரு பகுதி இருக்கு. And so the Spirit of the Lord come upon him normally is one part and it came upon him mightily is another part. நியாயாதிபதிகள் 14:19 நீங்க அதை பார்க்கலாம். And we can read in Judges chapter 14 verse 19. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதுன்னு சொல்லி இருக்கு. 6ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Judges 14:19 it is said the Spirit of the Lord came upon him, but in the 6th verse it is said that the Spirit of the Lord came upon him mightily. அப்ப அபிஷேகம் உங்க மேல இறங்குறது ஒரு பகுதி, பலமா இறங்குறது ஒரு பகுதி. Anointing coming upon you is one part, mightily coming upon you is another part.
ஏன் பலமா இறங்குது? And why it is coming upon you mightily? போராட்டம் அதிகரிக்கும் பொழுது அபிஷேகம் அதிகரிக்கும். And when the conflicts increases and the anointing increases. வியாதி அதிகரிக்கும் பொழுது அபிஷேகம் கூடும். When the sickness increases and your anointing will increase. பாவத்தின் போராட்டம் அதிகரிக்கும் பொழுது பரிசுத்தத்தின் வல்லமையும் அதிகமாக உன்னோடு நிறைந்து போராடும். When the struggle of sin increases and also and the struggle for holiness will increase in you. நீங்கள் ரோமர்ல 6ல பாத்தீங்கன்னா You see book of Romans. பாவம் பெருகினிடத்தில் கிருபை பெருகினது. ரோமர் 6:5-20. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாக பெருகிற்று. எதுக்காக? For what? எதுக்காக? For what? பாவம் அதிகரிக்க உடனே கர்த்தருடைய கிருபை டக்குன்னு அந்த இடத்துல என்ன செய்யுது? அதிகமா உள்ள வந்து அந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ணுது. When sin abounds, the grace enters and it abounds and it controls the power of sin. sin என்ற பாவம் வளர்ந்த பொழுது சன் என்ற குமாரன் என்ன செஞ்சாரு? கிராஸ் ஆனார்னு சொல்லுவாங்க. And they used to say when the sin grows and the son crosses over it. அப்படிதானே? Is it so? பாவம் வளரும் பொழுது பாவம் சர்வன்னு வளர்ந்துட்டு வருது. டக்குன்னு யாரு குறுக்க வந்தா? சன்னு குறுக்க வந்தார், குமாரன் குறுக்க வந்தார். When the sin grows straightly and speedily and the son he came across the sin. அதான் கிராஸ், சிலுவை. And that is cross. அப்ப நமக்கு இன்னைக்கு அபிஷேகம் இறங்கணும் நம்ம இப்ப பார்க்க போறோம். And today we are going to see anointing going to come upon us. யார் மேல் இறங்கும்? Upon whom the anointing comes. இவனை பத்தி பைபிள் சொல்லுகிறது மத்தனியாவின் குமாரனாகிய அப்படியே வரிசையா வருது. மத்தனியா. And the Bible says and he belonged to the son of Mattaniah. மத்தனியான்னு சொன்னா கர்த்தருடைய அனுக்கிரகம்னு அர்த்தம். And when you see about Mattaniah and it is the manifestation of God. தேவனுடைய நன்கொடை. And it is a gift of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய ஈவு அவசியம். In these days and people of God and they are in need of the gift of God. கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். By grace ye are saved. இது உங்களால் உண்டானதல்ல. It is not because of you. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. By grace and by faith you are saved and it is not of you and it is the gift of God. அப்ப தேவனுடைய அனுக்கிரகம் ஒரு மனிதனுக்கு தேவை. And so a person is in need of the gift of God. தேவனுடைய அனுக்கிரகத்தை குறித்து 1 கொரிந்தியர் 12ல நீங்கள் அதை பார்க்கலாம். And we can read about the manifestation of the Spirit in 1 Corinthians chapter 11. ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது என்று 7ஆம் வசனம் சொல்லுகிறது. And so verse 7 says and according to his might and the manifestation of Spirit is given to them. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த அபிஷேகம் உன் மேல இறங்குறது உன்னுடைய பிரயோஜனத்துக்கென்று, உன்னுடைய லைஃப்னுடைய மெயின்டெனன்ஸ்க்காக கர்த்தர் இந்த அபிஷேகத்தை உனக்கு தர்றார். And so for the maintenance of your life the Lord gives you the Spirit or the manifestation of the Spirit. அபிஷேகத்தை வச்சு உன் லைஃபை, ஹோலி லைஃபை நீ மெயின்டெய்ன் பண்ணணும். And with anointing you must maintain your holy life. உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை நீ மெயின்டெய்ன் பண்ணணும். You must maintain your life of faith. ஆவியின் அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்படுகிறது. And so the manifestation of the Spirit is given to every man to profit with all. சும்மா அந்நிய பாஷை பேசுறது அல்ல. Just simply speaking in unknown tongues it is not sufficient. அந்த அபிஷேகத்துக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. And there is power in anointing. அந்த வல்லமை தான் உனக்கு அனுக்கிரகம் செய்கிறது. And that power is helping or gifting you. அந்த அபிஷேகத்தினுடைய கிருபைகள் வரங்கள் இருக்கிறது. And there are grace and gifts in the anointing. வியாதியை குணமாக்கும் வல்லமை. And so the healing of sicknesses. அதுக்கு கீழ நீங்க பாத்தீங்கன்னா 9 விதமான வரங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. And so on the below verse we can see the 9 kinds of gifts are pointed. ஒரு வசனத்துல 7 காரியங்களை கர்த்தர் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. There is no need for the Lord to point out the 7 matters in a single verse. சகரியாவின் மகனாகிய யகாசியேல் அப்படினு சொல்லிரலாமே. And just simply he can call or introduce by saying and Zachariah the son of Zechariah. அவங்க அப்பாவுக்கு வராரு. And he is coming for all the generations. அப்படிதானே? Is it so? நீங்க எப்படி சொல்லுவீங்க அத? அப்பாவுக்கு அப்பா வந்து தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா வந்து யாரு? கொள்ளு தாத்தாவா? இப்படி போகும் அது. Father எழுதிக்கிட்டே போகும். And so it is go on telling that father, grandfather and great grandfather. உன்னுடைய அபிஷேகத்தின் துவக்கம் சரியான ஒரு ஆவியின் அனுக்கிரகமாக இருக்க வேண்டும். The initiation of your anointing must be the right manifestation of Spirit. நல்ல ஆவியின் அனுக்கிரகம், கிருபை, வரங்கள். நீ வந்து உட்கார்ந்த உடனே ஒரு அபிஷேகம் இறங்கிடணும் உன் மேல. And so when you come and sit in the place and immediately the anointing must come upon you. இரண்டாவது. Secondly, மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேல். it is said that Jael the son of Mattaniah. ஏயேல் என்று சொன்னால் தேவனால் சுமந்து செல்லப்படுகிறவன் அர்த்தம். And Jael means and he who are carried by God. ஆண்டவர் உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை தூக்கிக் கொண்டே போவார். And the Lord will carry you in all your situations. தேவனால் சுமந்து செல்லப்பட்டவன். And he who was carried by God.
ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் அந்தந்த டைம் வரும்பொழுது அழகா தூக்கிடுவாருங்க. And when the right point of time comes and the Lord will carry the children of God. இப்போ ஒரு பிள்ளைய ஒரு தாய் ஒரு தகப்பனோ நடந்து கூட்டிட்டு போறாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். Consider a child who is taken by the father and mother by walk. அங்க முள்ளுகள் இருந்தா உடனே என்ன செய்வாங்க? வா சனியன் இழுத்துட்டே போறேன் அப்படின்னு இழுத்துட்டே போவாங்க. என்ன செய்வாங்க? டக்குன்னு உடனே என்ன செஞ்சிருவாங்க? தாயோ தகப்பனோ இல்ல கூட்டி போனாலும் இணைஞ்சிருவான், தூக்கிடுவான். If there are thorns in the path and the father or mother and they will carry the child upon them. அபிஷேகத்தினுடைய வேலை இதுதான். This is the work of anointing. உனக்கு போராட்டம் பிரச்சனை உன்னால கடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா பட்டுன்னு இணைஞ்சிருவாரு, உன்னைய அழகா தூக்கிடுவார். If you face struggles and problems in your life, if you are not able to tackle, and he will take you up in his upon you. நாம் தேவனால் சுமக்கப்படுகிறவர். And we who are carried by God. ஆண்டவர் உன்னை அந்தந்த இடத்துல கரெக்ட்டா வந்து தூக்கிடுவார். At right point of time the Lord will carry us. உன்னால முடிகிற சூழ்நிலைகளுக்கு மட்டும் தான் உனக்கு அனுமதி கொடுப்பாரு. And so only in the situation you are not able and he will give you permission. உன்னால சந்திக்க முடியாத எந்த ஒரு சூழ்நிலையும் தேவன் உனக்கு வந்து வேடிக்கை பார்க்கிறது அல்ல. The Lord பொல்லாங்கினால் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. And so without his patience and he will not tempt any person. ஆமா, கடந்த நாட்கள்ல எனக்கு வந்த பிரச்சனைகள்ல என்னால முடியாத இடங்கள்ல எல்லாம் கர்த்தர் என்னை தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்றவங்க கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். This is the experience of a Christian. அதுல வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. And there is no variation in age. அழகா அந்த டைம் வரும்பொழுது உன்னை அப்படியே டக்குன்னு அப்படியே கை கொடுத்துருவார். When time comes and he will give his hands and carry upon you. உன்னால நடக்க முடிந்த இடம் வரும்பொழுது தான் உன்னை இறக்கி விடுவார். And if you are able to pass over and he will take you to come down. அதனால ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அபிஷேகத்தினால் சுமக்கப்படுகிறான். And so the anointed one and he who was carried by the anointed person. ஆவியானவர் உன்னை அழகா உன்னை லீட் பண்ணுவார். The Spirit of God will beautifully lead you. அந்த டைம் வரும்பொழுது உன்னை தூக்கிடுவார். When the time comes and he will carry upon you. கழுகானது என்ன செய்கிறது? And what the eagle is doing? அந்த கூட்டை கலைக்கும். And just it will cast off the net. அந்த குஞ்சியை போட்டு தள்ளி விட்டுருமா. And it will throw away the young ones. அது வந்து எத்தனையோ 1000 அடி உயரத்துல இருந்து தள்ளி விடுதுங்க. And it will take away the young ones in the many kilometers of இப்போ அந்த feet. கழுகு அறியாம அந்த குஞ்சு என்ன செய்யுது? தன்னால முடிஞ்ச அளவு அதுக்கு செய்ய முடிஞ்ச அந்த இறகுகள் சிறகுகளை பட்ட 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 பட்டன்னு அடிக்குது. And now the young ones it will flatter the wings according to its might. ஆனா இந்த கழுகு அத பத்தி கவலைப்படுறது இல்ல. But this mother eagle will not carry about it. எத்தனையோ 1000 அடி அது சரன்னு கீழே இறங்கும், கொஞ்சம் தம் பிடிக்கும், அந்த அடிக்கும்போது கொஞ்சம் மேல போகும், இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கும். ஒரு லிமிட் தாண்டி அது விழுந்துரும். அப்படிங்கும்போது என்ன வந்துரும்? யார் வந்துருவா? அந்த கழுகு வந்து டக்குன்னு தன்னுடைய சட்டைகள்ல சுமந்து கொண்டு போய் திருப்பியும் உயர கொண்டு போய் உட்கார வச்சிரும். And when the young ones flatter the wings and with might when it is able to pass over not able, and so the mother one he come and help it and take it to the nest back. அபிஷேகத்தினுடைய வேலை இதுதான். And this is the work of anointing. உனக்கு வர்ற போராட்டங்களை உன்னை தகுதிக்கு மிஞ்சி வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன செய்றாரு? உன்னை சுமந்துருவார். When you get the problems beyond your might and he will come and carry upon you. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஃபுட் பிரிண்ட்னு ஒரு சம்பவத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. And you all have read about the incident footprints. கடவுளும் ஒரு மனுஷன் நடந்து போவாங்க. And God and man will walk on the path. ஒரு குறிக்கப்பட்ட இடம் வரும்பொழுது அவரை காணாம போயிடுவாரு. When particular point of time the God will be missed. இவன் புலம்புவான். And he will be lamenting. திருப்பி நார்மல் வந்த உடனே அவர் வந்துருவாரு. And so again when he come to the normal path and he come இவன் கேட்பான், ஏங்க பிரச்சனையான நேரத்துல நீங்க போயிட்டீங்க, நல்லா இருக்கும்போது இருந்தீங்கன்னு கேட்பான். And he used to ask question to God, when I was facing a problematic situation you are missing. நான் உன்னை விட்டு போகவே இல்லையே தம்பிம்பா. And the Lord replied him and did not pass from me. And look back. அங்க என் காலடி மட்டும் தான் இருக்கும். Only my prints are there. அதுக்கு முன்னால 4 காலடி இருந்துச்சு. அது பிறகு பாருங்க 2 காலடி தான் இருக்கும். நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்னு புலம்புவான். Before that there were 4 footprints, but now there are only 2 prints, and he used to say that you have left me, and he used to lament like this. அவர் சொல்வார், தம்பி நல்லா பாரு. And he used to say you look நல்லா well. பார்த்தா அது கடவுளுடைய கால்கள். But when he looked well it was the footprints of God. அப்ப நான் எங்க இருந்தேம்மா? And he used to ask and where I was. உன்னால இந்த இடத்துல நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தான் நான் உன்னை எங்க தூக்கி வச்சிருந்தேன்? என் தோள்ல வச்சிருந்தேன்பா. Knowing that you are not able to walk in this path and I have carried you upon my shoulder. அபிஷேகம் உன்னை டக்குன்னு வந்து அந்த இடத்துல வந்து அழகா அப்படியே கேரி பண்ணி தூக்கிடும். The anointing will come and carry you at the right point of time. மூன்றாவது. Thirdly. ஏயேலின் குமாரனாகிய பெனாயா. And the Zail, the son of Benaiah. பெனாயானா என்ன அர்த்தம்? And what the meaning is Benaiah? தேவன் கட்டி உள்ளார். And the Lord built them. தேவன் இந்த மார்க்கத்துல அபிஷேகத்தினால உன்னுடைய ஜீவியத்தை ஊழியத்தை கட்டணும். And through the anointing the Lord must build up your life and ministry. இந்த இத்தனை வருஷத்துல உன்னுடைய லைஃப் எப்படி கட்டி எழுப்பப்பட்டிருக்கு? And these many years and how your life was built up? நீ எப்படி கட்டற உன் லைஃப? And how you have built up your life? பொன்னால கட்டறீங்களா? வெள்ளினால கட்டறீங்களா?
மரத்தினால கட்டுறீங்களா, கல்லுல கட்டுறீங்களா, வைக்கோல்ல கட்டுறீங்களா, புல்லுல கட்டுறீங்களா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல இப்படி 6 விதங்கள்ல கட்டுகிற தன்மைகளை சொல்லி இருக்கிறார். In 1 Corinthians chapter 3 we can read that, and building the houses by the gold or silver or stubble or the grass or hay or wood. எது நிக்கும்? What will stand forever? 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 3:12ல வாசி. 1 Corinthians chapter 3 verse 12. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் கட்டுறான், ஆனா அக்கினி பரிசோதிக்கும். And he is building, but the fire tests it. இதுல புல்லு வைக்கோல்லாம் நிக்காது. And so all the stubble and the string will not prevail. நீ இந்த காணிக்கை கொடுத்தது, அதை செஞ்சது, இதை செஞ்சதெல்லாம் நிக்காது. உன்னுடைய பரிசுத்த ஜீவியம் மட்டும்தான் கணக்குல நிக்கும். And your offerings, your tithes will not stand, only your holy life will stand. உன்னுடைய விசுவாசத்தை கணக்கு பாப்பாரு. And he will balance your faith. இதுவரைக்கும் இந்த கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே வாழ்க்கையை நீங்க எப்படி கட்டி எழுப்புகிறீர்கள்? Until now, how you built it up your Christian Pentecostal life? அபிஷேகம் பெற்ற பின்பு உங்களுடைய லைஃப் எப்படி பில்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. After receiving anointing, just check on how your life was built up. அபிஷேகம் பெறாததுக்கு முன்னால பரவாயில்ல. And before receiving anointing, it doesn't matter. அபிஷேகம் பெற்ற பின்பு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப் எப்படி கட்டி எழுப்பப்படுகிறதுங்கிறதை நீ பார்க்க வேண்டிய ஒரு நேரம். This is a time for you to analyze and examine after receiving anointing and how you built it up your life, your holy life and your faith life. விசுவாசத்தை கொண்டு விசுவாசத்துல எப்படி வளர்ந்திருக்கீங்கன்னு பாருங்க, எப்படி கட்டி எழுப்பிருக்கீங்கன்னு பாருங்க. Check by faith and how you are grown in faith and how you built it up your faith. நீ சரியா கட்டலைன்னா பரிசோதனை வரும். And if you are not building it properly, and the test may come. நீ எப்படி கட்டி இருக்கன்னு பாப்பாரு. And he will come and test you how you built it up. நீ எவ்வளவு கட்டி இருக்கிறியோ அதை வச்சுதான் உனக்கு பிரதிபலன் கொடுக்கப்படும். To what measure you built it, and to that extent, and the reward will be given to you. மத்தேயு 7ல ஒரு மனுஷன் வீடு கட்டறான். In Matthew 7, a man built it his house. அவன் எங்க கட்டினான்? And how he built it up? மணல்ல கட்டினான். And he built his house on the sand. தன்னுடைய அஸ்திபாரத்தை மணல்ல போட்டான். And he laid his foundation upon the sand. இன்னொருவனோ தன்னுடைய அஸ்திபாரத்தை கன்மலையில் போடுகிறான். But another he placed his foundation upon the rock. அபிஷேகம் பெற்ற பின்பு போராட்டங்கள் வரும். நீ கட்டின வீடு நிக்குதான்னு பார்க்கணும். After receiving anointing, the struggles may come, and you must check the house that you have constructed whether it is standing forever. யெகோவா கட்டி உள்ளார். And the Jehovah has constructed. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? கர்த்தர் உன்னை கட்டணும். And the Lord shall build you up. கர்த்தர் கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதா. And it is vain for them if the Lord buildeth not his house. உன் ஜீவியத்தை தெய்வம் கட்டி எழுப்புறதுக்கு விரும்புகிறாரு. And the Lord designed to build up your life. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. The temple of God is holy. நீங்களே தேவனுடைய ஆலயம். Ye are the temple of God. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். And if he defile the temple, the Lord will defile him. இதுவரைக்கும் உன்னுடைய அபிஷேகம் பெற்ற பின்பு உன்னுடைய வாழ்க்கையை விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, பிரதிஷ்டையில, தெய்வீகத்துல, வசனத்தின் அடிப்படையில் எப்படி கட்டி எழுப்பி இருக்கிறாய் என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதான். This is a time for you to meditate after receiving anointing and how you built it up your life in your holiness and your consecration in all level of your spiritual life and divine life. நான்காவதாக, Fourthly, அவனுடைய பெனாயாவின் மகன் சகரியா. and he said that Zechariah the son of Benaiah. சகரியான்னு சொன்ன என்ன அர்த்தம்? What does it mean if it says தேவன் Zechariah? நினைவு கூர்ந்திருக்கிறார். And God remembered. யெகோவா உன்னுடைய காரியங்களை நினைவு கூர்ந்திருக்கிறார், உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். And Jehovah has remembered you. உன்னுடைய பிரதிஷ்டையை அவர் நினைத்து பார்க்கிறார். And he balanced your consecration. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையை அவர் நினைத்து பார்க்கிறார். And he thinks about the stone which was hewn down. பைபிள் என்ன சொல்லுகிறது? What the Bible says? மனுஷனை எப்படி நினைவு கூர்கிறாரா? How the Lord remembers a man? மண்ணென்று நினைவு கூர்கிறார். And he remembers a man as a dust. அவனை எப்படி இருந்தான், அவனை எப்படி கொண்டு வந்தோம், இன்னைக்கு பார்த்தா அவன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி துக்கப்படுறார். And he grieved a lot by saying that and how he was and how we brought him up, but now how he is. அவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்கிறார். நீ தேவனிடத்தில் பண்ணின பிரதிஷ்டைகளை அவர் நினைவு கூர்கிறார். He remembers the promises the Lord has given you and also the consecration that you made with God. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அடிமைத்தனம் முடியும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களை நினைத்து அருளினார். And when the slavery of or bondage of Israelites was over, and it is said that and the Lord remembered the தேவன் Israelites. என்னைக்கு நினைவு கூர்ந்தாரோ அன்றைக்கு தான் விடுதலையின் சகாப்தம் தொடங்கினது. And when the Lord remembered them, and that is the day of deliverance for them. தேவன் இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய நீ போகிற பாதைகளை அவர் நினைவு கூர்கிறார். And the Lord remembers your problems and the paths that you are traveling. கர்த்தர் மறந்துட்டாரு, கர்த்தர் கண்டுக்கல அப்படிலாம் நீ நினைக்கிறியே, அப்படி அல்ல. கர்த்தர் உன்னுடைய காரியங்களை இன்னைக்கு
இந்த காத்திருப்பு கூட்டத்தின் தொடக்கத்திலிருந்து உன்னை நினைவு கூற ஆரம்பிக்கிறார். You are thinking that the Lord remembered not my problems and my struggles, and from this trying meeting and the Lord is remembering all your problems. தேவன் என்னை மறந்து விட்டார் என்று அநேகர் சொல்லுகிறீர்கள். Many says the Lord have forgotten me. தேவன் அப்படி மறக்கிற தேவன் அல்ல. Our God is a God who will not forget us. ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாள். And the woman may forget a suckling child. நான் உன்னை மறப்பதில்லை. But I will not forget thee. தேவன் உன்னை தன்னுடைய நினைவுல வைத்திருக்கிறார். And the Lord kept you in his remembrance. நீ கண்ணீரோடு சொன்ன உன்னுடைய பிரதிஷ்டையை கர்த்தர் நினைத்து பார்க்கிறார். உன்னுடைய வார்த்தைகளை வாயின் வார்த்தைகளை அவர் நினைவு கூறுகிறார். The Lord remembers and the consecration that you made with tears and the words that came out of your mouth. ஆனா அதே நேரத்துல உனக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூறுகிறார். At the same time he also remembers the promises concerning you. தேவன் உன்னை மறந்து போக மாட்டார். The Lord will not forget anything. 20 வருடம் கழித்து கூட யாக்கோபிட்ட பேசும் பொழுது நீ எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணினாயே என்று தெளிவாக பேசுகிற தேவன். Even after 20 years the Lord said unto Jacob, and you paid a vow unto me, and so clearly the Lord intervened with Jacob. இந்த 4 தலைமுறைகளை சொல்லிட்டு தான் And seeing these 4 generations, ஐந்தாவது தான் எகாசியேல் அப்படிங்கிற ஒரு ஆளை இன்ட்ரோ듀ce பண்றார். and fifthly the Lord introduced a person named as Jahaziel. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? தேவனுடைய பார்வையை பெற்றவன், தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றவன் என்ன அர்த்தம்? He who received the sight or grace of God. அதான் மெயின். That is very important. Beheld of God. ஆண்டவருடைய பார்வை பெற்றவன், தேவனுடைய ஸ்லாக்கியம் பெற்றவன். And he who received the blessedness or beheld of God. தேவனுடைய பார்வை உனக்கு கிடைத்திருக்கிறது. And you have received the sight of the Lord. ஆண்டவருடைய பார்வை அவர் உன்னை பார்த்திருக்கிறார். And he have looked upon you. நீ போகிற பாதை, நீ அடைகிற வேதனை, இன்னைக்கு கர்த்தருடைய கண் பார்வையில உனக்கு ஒரு ஸ்லாக்கியம், ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. And you got a chance or opportunity in the sight of the Lord. நோவா, மோசே இவங்களெல்லாம் தாக்கு பிடிச்சு நின்னதுக்கு காரணம் ஒரே வார்த்தை தான். தேவனுடைய கண்கள்ல நெஞ்சது கிருபை கிடைத்தது. The reason for Noah and Moses to stand forever is they received sight, grace in the sight of the Lord. அவங்களுக்கு பெரிய பரிசுத்தம்லாம் ஒண்ணும் கிடையாது. And they were not holy. அவங்க நார்மலானவங்க தான். They were normal person. ஆனா அவங்கள கர்த்தர் கடத்தில் எடுத்துட்டு சொல்லும் பொழுது சொல்றாரு, என் கண்களில் உனக்கு நெஞ்சது கிருபை கிடைத்தது. The Lord took them in his hands and said unto them, and thou hast received grace in my sight. தேவனிடத்தில் உனக்கு அவர் பார்க்கிறதுக்கு ஒரு சான்ஸ் உனக்கு கிடைச்சிருச்சு. And you have received a chance to see God. இப்ப நீங்க போய் நிக்கிறீங்க ஒரு ஆபீசரை பார்க்க, அவங்க சொல்லுவாங்க அவர் பார்க்கிற மாதிரி நில்லு, அவர் பார்த்துட்டாருன்னா என்ன செஞ்சிடுவாரு, ஓகே பண்ணிடுவாரு. And just consider you are going to meet an officer. அவர் உன்னை பார்த்துட்டாரு ஞாபகம் வந்துரும். And if you stand before the officer and he will remember you. நான் பாஸ்டர் ஜோயல் அடிக்கடி சொல்வாரு. Pastor Joel used to say often. ஒரு பையன் சுரங்கத்துல வேலை பார்க்கிற அவங்க அப்பாவை பார்க்கிறதுக்கு அந்த மைன்ஸ் வாசலுக்கு போனான். And one boy went நிலக்கரி சுரங்கம். And one boy went to the lignite factory to see his father in the mine factory. லிக்னைட். In lignite factory. லிக்னைட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நிலக்கரி எப்படி இருக்கும்? செக்கச்செவேர்னு இருக்குமா? கரி அது கருப்பு கலர்ல இருக்கும், குப்பை மாதிரி. அதுல வேலை பார்த்துட்டு வெளியே வந்தான்னா எவ்வளவு பெரிய அழகான ஆளு எப்படிதான் இருப்பான்? பிசாசு மாதிரி தான் இருப்பான். The coals will be dark in color, and though a handsome person may embark in there, and when they come they looks like a devil. இவன் போய் வாசல்ல நின்னான். And he went and stand near the door. அப்ப அந்த வாட்ச்மேன் சொன்னா, தம்பி இங்கேயே வந்து நிக்கிற, உங்க அப்பா இன்னும் டியூட்டி டைம் முடிஞ்ச உடனே எங்க வந்துருவாரு, வீட்டுக்கு வந்துருவாரு, வீடு போய் சேருன்னு சொன்னான். And he said unto the boy, and why you are standing here after the work is over, your father will come to your house. இல்ல நான் இங்கே இருந்து பார்த்து எங்க அப்பா கூடயே போறேன். And he said that, and I will stay here and I will go with my father. திருப்பி அந்த வாட்ச்மேன் சொன்னா, Again the watchman said to him, ஐயா வெளியே வரும்போது எல்லாரும் எப்படிதான் வருவானுங்க, கண்ணங்கரேர்னு வருவான். அதுல உங்க அப்பாவை ஒன்னால நினைச்ச முடியாது. எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருப்பான், எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம், எல்லாரும் கண்ணங்கரேர்னு வருவான், விட்டா போதுன்னு. இதுல ஒன்னால உங்க அப்பாவை நினைச்ச முடியாது. ஆயிரக்கணக்கானவர் வரும்போது கண்டுபிடிக்க முடியாது. When all comes out and you cannot identify your father because all come in the same uniform and having a helmet on their heads, and so you cannot identify your father. அப்ப அவன் சொன்னா, And he said unto him, உண்மைதான், எங்க அப்பா அந்த கருப்பு கலர்ல வரும்பொழுது என்னால கண்டுபிடிக்க முடியாது. It is true that my father comes in dark color, I cannot identify him. ஏன்னா ஒரே நேரத்துல பெல் அடிச்ச உடனே அவ்வளவு பேர் விட்டா போதுன்னு வீட்டுக்கு ஓடி வருவான். But when the bell rings at the same time and everyone will flee away to home. அப்படி நேரத்துல என்னால கண்டுபிடிக்க முடியாது. And so I cannot identify my father. ஆனா என்னாலதான் கண்டுபிடிக்க முடியாது, எங்க அப்பா வர்ற வழியில நான் நின்னா என்னையே அவர் கண்டுபிடிச்சிருவாருன்னு சொன்னான். And so I cannot identify him, but the way I was standing, my father will identify me. நம்ம பிள்ளைகளுக்கு யாருக்காவது அப்படி மூளை இருக்கு, எங்கேயாவது உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்பான். And will enough of children will have this brain and they'll sleep somewhere. அவன் சொன்னானா, 1000 பேர் வரட்டுங்க, எனக்கு எங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியாது. ரைட், ஓகே, நான் ஒத்துக்கிறேன்.
ஆனா எங்க அப்பாவுக்கு என்ன செய்ய முடியும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்றோம். And though 1,000 may come, but I cannot find my father, but the father can easily identify me. அதுபோல இந்த கூட்டத்துல நீங்க என்ன நிலவரத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வை உங்கள் மேல் விழும். In this meeting and whatever state you may be, the eyes of the Lord will be fixed upon you. அதான் அபிஷேகம் பெற்றவனுடைய ஒரு மேன்மை. And that is the excellency of them that have received anointing. அபிஷேகம் பெற்றவன் மேல தேவனுடைய கண்கள் எப்பொழுதுமே ரொம்ப கவனமா இருக்கும். The eyes of the Lord will be watchful unto them that have received anointing. ஏனென்றால் தேவனுடைய பார்வை பெற்றவன். Because and they have received the sight of the Lord. அவருடைய கண்கள்ல கிருபை பெற்றவன். And they who have received grace in their அவன் sight. மேலதான் கர்த்தருடைய ஆவி இறங்கினது. Upon them the spirit of God will descend. இன்றைக்கு நீ அபிஷேகம் பெறும் பொழுது கர்த்தருடைய பார்வை உன் மேல் விழும். And when you receive anointing, and today the eyes of the Lord will be, the sight of the Lord will be upon you. எத்தனையோ பெண்கள் சுத்திகரித்து தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ராஜாவுக்கு முன்பாக போய் நின்றார்கள். And many women and they sanctified and purified themselves and stood before king. ஆனா பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது? But what it is said in Bible? ராஜாவுக்கு யார் கண்கள்ல தயவு கிடைக்குதோ அவனுக்கு தான் என்ன செய்வான்? செங்கோலை நீட்டுவான். And he who obtain favor in the sight of the Lord, and the scripture will be sown upon them. அபிஷேகம் பெற்றவனுக்கு மட்டும்தான் செங்கோல் நீட்டப்படுகிறது. Only upon them that have received anointing, and the scripture will be stretched forth. ஏனென்றால் அவன் தேவனுடைய பார்வை பெற்றவன். Because he who received the sight of the Lord. இந்த யகாசியேல் என்கிற ஆசாபின் புத்திரன். And Jahaziel and his son of Asaph. ஆசாப்ங்கிறது ஒரு குரூப்போடைய பேரு. Asaph, it is a name of a group. இவங்க பாட்டு பாடுற ஒரு குரூப், தேவனை துதிக்கிற ஒரு குரூப். And this is a group, they sing songs and praise God. ஆசாபின் சங்கீதம்னு ஒரு பல சங்கீதங்களே இருக்கிறது. There are many songs telling that the songs of Asaph. ஆசாப்னு சொன்னா என்ன அர்த்தம்? And what does it mean, Asaph? எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறவன், சேகரிக்கிறவன், கலெக்டர். And he is a collector who gathers or saves everything. கிருபையை சேர்த்து வைக்கணும். And you must gather the grace. விட்டுறக்கூடாது. You should not leave it. அபிஷேகத்தை நீ உன்னோட சேர்த்து வைக்கணும். You must save anointing with you. தேவனிடத்திலிருந்து நன்மைகளை நீ சேர்த்து வைக்கணும். And you must collect goodness from God. செதற விடக்கூடாது. And you should not scatter it out. சிந்தி போக விடக்கூடாது. And you should not make it to spill out. ஆசாப்னு சொன்னா சேகரிப்பவன், சேர்த்துக் கொள்ளுகிறவன், எல்லாத்தையும் உன்னோட இணைச்சுக்கணும். When you say Asaph, and he who collects, and you must gather everything with you. உன்னை விட்டு எந்த விதமான கிருபையும் நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது. And none of your grace must go down of you. உன்னுடைய அபிஷேகம் வெளியே போயிடக்கூடாது. And your anointing should not go out of you. நீ ஒரு சேகரிக்கிறவன். And you are a collector. காலையில அந்த ஜனங்கள் போய் மன்னாவை சேகரிப்பாங்க. And so morning, early in the morning, the people go and gather up the அந்த manna. மன்னாதான் அவங்களுடைய அன்னைக்கு முழுவதும் வாழ்நாளுக்கு என்னது? ஜீவாதாரம். And the manna, and that is the meat for the whole day. அன்னைக்கு முழுவதும் அவங்க அதை புசிக்கலாம். And the whole day, and they can consume this manna. அப்படியே புசிக்கலாம். And they can consume as கொஞ்சம் காய such. வச்சு இடிச்சு சாப்பிடலாம். Or they can boil it and they can even. அதை வேக வச்சு சாப்பிடலாம். Or they can boil and eat. அது எந்தெந்த விதத்துல அவங்க சாப்பிடணுமோ, ஆனா அதுதான் அவங்களுக்கு என்னது? ஆகாரம். And how they eat, and that is the meat for them. அதனால நீ இவ்வளவு நாள்ல எவ்வளவு கிருபையை உன் லைஃப்ல சேர்த்திருக்கிற? Until now, and how far, and you have gathered up grace in your life. எவ்வளவு வல்லமை உனக்குள்ள சேர்ந்திருக்கிற? And how far the power is entered in you. உன்னுடைய பரிசுத்தம் எவ்வளவு கூடியிருக்கு? And how far your holiness is increased. கடைசியாக Finally, ஆசாபின் புத்திரரில் லேவியனாகிய ஒருவன் என்று அவனை கடைசியாக அறிமுகப்படுத்தப்படுகிறான். and it said that, and he is a Levite, the son of Asaph. லேவியன் சொன்னா இணைந்திருப்பவன் அர்த்தம். And Levite means who was joined with him. சேர்ந்திருப்பவன். And they that are joined. அபிஷேகம் உன்னை எல்லாரோட ஐக்கியப்படுத்தும். And anointing will unite you with you all. பிரிவினையை மேற்கொள்ளக்கூடிய சக்தி அபிஷேகத்துக்கு உண்டு. Anointing has a power to overcome the division. அது யூதன், கிரேக்கன் என்கிற பிரிவினை கிடையாது. No division seeing Jews or Greek. படிச்சவன் படியாதவன் கிடையாது. எல்லார் மேல அபிஷேகம் படபடன்னு இறங்கிடுங்க. Anointing will not have any differentiation seeing educated or uneducated. It comes upon all. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். God who showers rain upon the good and evil. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார். And God who make the sun to shine upon the good and evil. லேவியன் என்று சொன்னால் சேர்ந்திருப்பவன். And when we say Levite, and he who was united with நீ others. எப்பொழுதும் அபிஷேகத்தினால தேவனோடு சேர்ந்திருக்கணும். And you must be united with God with anointing. ஒருவரோடு ஒருவர் சேர்ந்திருக்கணும். And you must be united with each other. பரிசுத்தவான்களோடு சேர்ந்திருக்கணும். And you must be joined with the saints of God. அபிஷேகத்துல பிரிவினையின் ஆவிக்கு இடம் கிடையாது. And there is no time, no group for the time spirit of division in இவன் anointing. மேலதான் ஆவி இறங்குச்சு. உடனே சொன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் அல்ல, தேவனே உங்களுக்காக பண்ணுவார். அன்னைக்கு பெரிய ஒரு ஜெயம் கிடைத்தது. And spirit of the Lord came upon him suddenly, and they said that, and for the battle is not yours but God's, and we shall not fight let us battle. எல்லாரும் கண்களை மூடலாமா? Let us all close our eyes. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. This battle does not belong to you. இந்த மாலை வேளையிலே நீ சந்தித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கர்த்தர் உனக்கு ஜெயமாய் மாற்றுவார். And the Lord will make the situation a victory in this evening time.
ஆனால் உனக்குள்ளே கர்த்தர் தன்னுடைய வேலையை செய்ய விரும்புகிறார். But the Lord want to perform his work in you. இன்னைக்கு இந்த கூட்டத்துல 7 விதமான காரியம் உனக்கு சம்பவிக்க வேண்டும். In this meeting, the 7 kinds of things should be done to you. அது எப்படி நடக்கும்? How it should be performed. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குகிறதுனால நடைபெறக்கூடிய ஒரு அனுபவம். And this is the experience when the Spirit of the Lord came upon you. ஒன்று கர்த்தருடைய ஆவியின் அனுக்கிரகம் உனக்கு இன்னைக்கு உண்டாகும். One is you will receive the manifesting of the Spirit. கர்த்தர் உன்னை சோதனைகள் போராட்டங்கள் மத்தியில சுமப்பார். The Lord will carry you in midst of your trials and temptations. தேவன் உன்னை இன்னைக்கு கட்டி எழுப்ப போகிறார். The Lord is going to build you up. கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர போகிறார். He is going to remember the promises. கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவருடைய கண்கள்ல உனக்கு தயவு கிடைக்க வைக்க போகிறார். He is going to make a favor in the sight of the Lord. கிருபை அபிஷேகத்தை சேகரித்து உங்களோடு நிரப்பிக் கொள்ளுங்கள். And gather up the grace and anointing in you. கர்த்தரோடு இணைந்து நில்லுங்கள். And join with the Lord and stand. பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நில்லுங்கள். And unite with the saints of God and stand. இப்ப நாம் காத்திருக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் நம்முடைய மத்தியில இறங்க ஆயத்தமாக இருக்கிறது. When we wait, the anointing is come upon us to come upon us. எத்தனை பேருக்கு அப்படியே தேவனுடைய ஆவி இறங்கணும்னு காத்திருக்கீங்க? How many are waiting for the Spirit of the Lord to come upon you? நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I repeat. நீ போகிற பாதைக்கு ஏத்த அபிஷேகம் இருக்கணும் உன் மேல. And you must have an anointing to cross the path that you are going to travel. உனக்கு வியாதி அதிகம்னா உனக்கு அபிஷேகமும் அதிகமா இறங்கணும். When the sickness is increasing in you and the anointing must increase. பிசாசின் போராட்டம் ஜாஸ்தினா அதுக்கு அபிஷேகம் இறங்கணும். And if the problem of the devil increases, the anointing must descend upon you for it. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகச் செய்த தேவன் உன்னுடைய போராட்டம் பெருகும் பொழுது அபிஷேகத்தை பெருகச் செய்ய விரும்புகிறார். When the sin abounds, the grace abounded, the Lord wants no desire for the disciple incidents. ஒரு 25 நிமிடம் எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்தி For 25 minutes, let us all prepare ourselves. முடிந்தால் முழங்கால்ல நில்லுங்க. Possible, let us all bend our knees. மெய் மறந்து அபிஷேகத்துக்குள்ள கடந்து வாருங்க. And you must forget yourself and come into anointing. ஆமென். கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்திருக்கிறார். The Lord remembered you. கர்த்தர் உன்னை கட்டப் போகிறார். The Lord is going to build you up. கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தரப் He is போகிறார். going to give you anointing. கர்த்தருடைய வல்லமையினால் உன்னை நிரப்பிக்கொள். And fill you by the power of the Lord. இந்த கூட்டத்துல தேவனோடு நீ இணைந்து நில். In this meeting, and join with the Lord and stand. பலமாய் கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கட்டும். Spirit of the Lord, let it come upon you mightily. எல்லாரும் உங்களை ஆயத்தப்படுத்துங்க. And let us all prepare ourselves. பலவீனம்னா பலன் இறங்கட்டும். And if you are weak, let the strength come upon you. சுகவீனம் என்றால் சுகம் இறங்கட்டும். And if you are diseased, let the healing come upon you. ஆமென். யுத்தம் என்றால் ஜெயம் இறங்கட்டும். If it is battle, let the victory come upon you. பாவம் என்றால் கிருபை இறங்கட்டும். If it is sin, let the grace comes upon you. கட்டுகள் என்றால் விடுதலை இறங்கட்டும். If it is bad, let the curtain of deliverance come upon உங்களை you. நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற விதத்தில்தான் அபிஷேகம் இறங்க போகிறது. And the way that you prepare, the anointing will come upon you. கர்த்தர் உன் சூழ்நிலையை அறிந்து உனக்கு அபிஷேகத்தை தர வந்திருக்கிறார். And the Lord, knowing your situations, came in our midst to anoint you. கர்த்தருடைய ஆவி பலமாய் உன்மேல் வந்து இறங்கட்டும். Let the Spirit of the Lord come upon you mightily. உன்னுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் எலும்புல நரம்புல ஊனுல சதையில இரத்தத்துல மயிர்ல ஜீவன் இறங்கட்டும். From the crown of your head till the sole of your foot, in all your bones, in your hairs, and everywhere in sinews, let the anointing come upon you. பரிசுத்தம் உன்னுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இறங்கட்டும். Let the holiness come upon from the crown of the head to the sole of your feet. சுகம் உன்னுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இறங்கட்டும். Let your healing come upon the crown of the head to the sole of the foot. கிருபை உன் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இறங்கட்டும். Let the grace come upon the crown of the head to the sole of the foot. விடுதலை உன்னுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இறங்கட்டும். Let the deliverance come upon to the crown of the head to the sole of the foot. அக்கினி உன்னுடைய உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இறங்கட்டும். Let the fire descend upon your crown of the head to the sole of the foot. வாயை திற. Open your mouth. போராடு. And strive hard. வெற்றுக்கொள். Let the grace in. ஆமென். 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 இந்த கூட்டத்துல கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவதை நீ உணரணும்.
In this meeting you must feel the spirit of the Lord is coming upon you. அப்படி இறங்கினால் என்ன சம்பவிக்கும்? If he comes, and what will happen? உனக்குள்ள ஒரு பரிசுத்தத்தின் வேலை நடக்கும். The work of holiness will be started in you. உனக்குள்ள தேவையில்லாததெல்லாம் கர்த்தர் வேரோடு பிடுங்குவார். And the Lord will pluck out all the unnecessary things in you. ஒரு அக்கினி உன்மேல் வந்து தங்கும். The fire will abide in you. ஒரு வைராக்கியத்தின் ஆவி உன்மேல் வந்து நிழலிடும். You will have the zealous spirit in you. கர்த்தர் உன்னோடு பேசுவார். The Lord will speak with you. மகிமையான தரிசனங்கள் உனக்கு கிடைக்கும். And thou shalt see the glorious vision. கர்த்தர் ஆவி இறங்கும் பொழுது பிசாசு நிக்க முடியாது. When the spirit of the Lord comes, and no devil can stand before you. சிங்கத்தை கிழித்து போடுவார். And you will tear the lines. கட்டுகள் எல்லாம் அறுந்து போகும். All the bands will be cut off. இறங்கட்டும், கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்கட்டும். Let the spirit of the Lord come upon you. ஆமென். 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 ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். And one thing I want to see. உனக்கு என்ன போராட்டம் இருக்கோ அது மேற்கொள்ற ஒரு அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். Receive the anointing for what struggles that you are facing. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். Once again I repeat. பாவத்தின் போராட்டம் உனக்கு ஜாஸ்தியா இருந்தா கிருபை அதிகமாக இப்பொழுது இறங்க வேண்டும். If you have a struggle of sin and the grace must abound more. எத்தனை பேருக்கு தேவை? How many are in need of it? சரியான ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிற நேரம் நீ மௌனமா இருந்துட்டு ஒண்ணுமில்லாம வெளியே எம்டியா போய்டாத. When the right power descends, and don't be silent, go return with emptiness. கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். The Lord desires to speak with you. உன் கையை பிடிக்க விரும்புகிறார். He want to hold your hands. உனக்கு பாதைகளை திறக்க விரும்புகிறார். He want to open the ways. ஆமென். கர்த்தர் உன்னோடு இடைபட விரும்புகிறார். The Lord want to deal with you. Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. 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 நம்ம டைம் முடிய போகுது. Our time is going to end up. நான் விரும்புறது பலமாய் இறங்குகிற ஆவியை விரும்புகிறேன். I desire for the spirit which comes mightily. ஏன்னா நாம நார்மல் மனுஷன் போற போராட்டங்களை காட்டிலும் நாம் ஆர்டினரியான பிரச்சனைகளை தான் சந்திக்கிறோம். We are encountering extraordinary problems where the normal person meets. மத்தவங்களுக்கு நார்மலா போயிட்டு இருப்பாங்க, ஆனா நமக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி. Other goes in a normal place, but we are having extraordinary problems. அப்ப நமக்கு அதுக்கேத்த ஒரு அபிஷேகம் இல்லன்னா நம்ம தோத்து போய்டுவோம். If we don't have anointing to that measure, and we will be defeated. அபிஷேகத்தை அடக்காதீங்க, கண்ட்ரோல் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் இடம் கொடுங்க. அது உனக்கு சுகமாய் விடுதலையாய் ஜெயமாய் மாறட்டும். Don't control your anointing, let it turn into a deliverance, healing and strength. Hallelujah, hallelujah. Reini bikaraba kathiraniara.
ஆமா ஆமா. எத்தனை பேருக்கும் உங்களுடைய மனதுல ஒரு அபிஷேகம் தேவை? And how many are in need of anointing in your mind? எத்தனை பேருக்கு கண்கள்ல ஒரு அபிஷேகம் தேவை? How many are in need of anointing in your eyes? எத்தனை பேருக்கு நாவில வாயில உதடுகள்ல ஒரு அபிஷேகம் தேவை? And how many are in need of the anointing in your tongues and lips? எத்தனை பேருக்கு கைகள்ல அபிஷேகம் தேவை? How many need anointing in your hands? எத்தனை பேருக்கு முழங்கால்கள்ல ஒரு அபிஷேகம் தேவை? How many are in need of anointing in your knees? இப்பொழுது நீ பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். This is the time for you to receive it. ஒரு பலமான சக்தி உன்னை நிரப்ப போகிறது. The mighty power is going to fill you. ஹalleluya ஹalleluya. ரைனே ரபேனா ரிபெக்கா துனானியா. ஆமென். ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே. Amen, amen.
ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே ஊற்றும் ஊற்றும் ஊற்றுமையனே பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே ஆமென் பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றுமையனே ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றுமையனே ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றுமையனே பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றுமையனே பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றுமையனே ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றுமையனே ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றுமையனே பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றுமையனே பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றுமையனே ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றுமையனே ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றுமையனே பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றுமையனே பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றுமையனே பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றுமையனே பெந்தேகோஸ்தின் ஆவியையே ஊற்றுமையனே நீ அக்கினியை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது, எல்லா நேரத்திலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Shabaramala Kakorabos Shakuriam to be Baralaka to Marakalaka Shibarabara Ribo Horabo Shande Dia Shada da Horabo Yosavad en Pilaye Yosavad Virodamahe மூன்று வல்லமைகள் புறப்பட்டு வந்து எதிர்த்து போராடின. ஷபரமல ககோரபா இன்று கூட என் பிள்ளையே ஷபரமலா உனக்கு விரோதமாய் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமைகள் உண்டே. போராட்டம் வருகிறது ஷபரமா. ஆனாலும் நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஷபரமா. என் பிள்ளையே கிதியோனின் மீது ஆவியானவர் பலமாய் இறங்கியபடியினால் அந்த பானை உடைக்கப்பட்டது, தீவெட்டிகள் எரிக்கப்பட்டன,
அப்பொழுது எதிரிகள் சிதறண்டு ஓடினார்கள். என் பிள்ளையே, உன்னுடைய சுயத்தை நீ உடைத்து விட்டால் உனக்கு ஜெயம் உண்டு. என் பிள்ளையே, உன்னுடைய தீவட்டியை ஏற்று. அபிஷேகம் என்ற தீவட்டி, பிரதிஷ்டை என்ற தீவட்டி, அன்பின் ஐக்கியம் என்ற தீவட்டி, விசுவாசம் பரிசுத்தம் என்ற தீவட்டியை பிடித்து நிற்பாயாக. அப்போது மீதியானை முறியடித்தது போல, கிதியோன் ஒரு மனிதனை முறியடித்தது போல, மீதியானை முறியடித்தது போல நீ கூட உன் சத்துருக்களை முறியடிப்பாய். உனக்கு ஜெயம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஷபரவாரி வாரி என் பிள்ளையே, உன் முன்பாக வைத்ததான இந்த பாதையை பார்த்து, என் முன்பாக வைத்ததான இந்த வழியை பார்த்து நீ மிகவும் கலங்கிக் கொண்டு காணப்படுகிறாயே. நீ மிகவும் பயந்து கொண்டிருக்கிறாயே. இதோ உனக்கு இந்த பாதையை நான் தான் நியமித்தேன். இது கடக்கும்படியாக, இது கடந்து செல்லும்படியாக, இது கேட்ட பலனு கூட நான் உனக்கு தருகிறேன். என் பிள்ளையே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை அனாதியாய் ஒரு போதும் இந்த பாதையில தனியாய் கைவிடுகிறதான தேவன் அல்லவே. இதோ இதோ நீ சொல்வாயாக, என்னை பலப்படுத்துக்க கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் நான் செய்வேன், செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி நீ அறிக்கையிடுவாக. அப்பொழுது உன்னை பலப்படுத்துகிறதான என்னாலே எல்லாவற்றும் செய்ய முடியும். என் பிள்ளையே, இந்த பாதையில உனக்கு ஜெயத்தை தந்தி ஜெயமாய் நிற்க என்னால முடியும். என் பிள்ளையே, இந்த பக்கத்துடைய இதோ நீயோ ஒரு காரியம் அறிக்கையிடும், என்னை பலப்படுத்துக்க கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய பலன் உண்டு சொல். அப்பொழுது எல்லா காரியங்களும் உன் ஜீவத்துடன் நிறைவேற்றி தருவேன் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாய் கர்த்தருடைய ஆவி இந்த மாலை வேளையில தம்முடையவர்கள் மேல் பலமாய் இறங்கினது, அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யாருக்குள்ளே கர்த்தர் தன்னுடைய ஆவி அனுப்பி இருக்கிறாரோ அவர்களை பரிசுத்தமாக்கி தன்னுடைய நாளுக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தம் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் வந்து கத்தாவை எங்களை தாழ்த்தோம், எங்களை சுற்றி இருக்கும் தேவ சமூகத்தில் இருந்து கத்தாவை நாங்கள் ஒரு புதிய அபிஷேகத்தையும் புதிய பலனை புதிய கிருபையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய வசனத்தில் கேட்க கத்தாவை நாங்கள் யகாசியலை போல கத்தாவை ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட உதவி யகாசியல் மேல் கத்தாவை ஆவியானவர் இறங்கினார் ஆண்டவரை, அதுபோல எங்கள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இறங்கும்படியாக வேண்டிக்கிறோம்.
ஆவியானவர் எங்கள் மேல் கத்தா பலமாய் இறங்கும்போது கத்தாவே எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தின் வேலை செய்வீர் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பின் வேலை செய்வீர் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தில் ஒரு மறுரூபத்தின் வேலை செய்கிறதான தேவனுடைய கரத்துல தருகிற ஆண்டவரே. சிம்சோன் மேலே கத்தாவே ஆண்டவரே ஆவியானவர் பலமாய் இறங்கின சிங்கத்தை கிழித்து போட்டான் ஆண்டவரே. அதுபோல அந்த வல்லமை அந்த அபிஷேகத்தை நாங்களும் கூட பெற்றுக்கொண்டு இந்த பாதையில ஜெயகரமாய் ஓட ஆவிக்கிற கிருபைகளை தாரு, ஆவிக்கிற வரங்களை தாரு. ஆவியானவரே உம்முடைய வல்லமையின் கத்தாவை அபிஷேகத்தை தந்து எங்களை வழிநடத்த முடியாக வேண்டிக்கிறோம். எகசியேல் கத்தாவே கத்தோட கண்களை கிருபை பெற்றவனா இருந்தான் ஆண்டவரே, அதுபோல உம்முடைய கண்கள் எங்களுக்கு கிருபை கிடைக்கணுமே கத்தாவே. தேச ராஜா ஆகேஸ்வர் ராஜாவோட கண்களை கிருபை கிடைத்தது போல உம்முடைய கண்கள் எங்களுக்கு கூட கிருபை கிடைக்கணுமே கத்தாவே. கிருபையின் அபிஷேகத்தினால் கிருபையின் ஆவியினால் எங்களை நிரப்பி ஆவியானவர் எங்களுக்கு வருகிறதான சோதனைகள் பரீட்சைகள் கத்தாவதற்கு ஏற்றதான அபிஷேகம் கத்தாவே, இந்த பாதைகளுக்கு ஏற்றதான ஜீவியத்துக்கு ஏற்றதான அபிஷேகம் தந்து எங்களை வழிநடத்த முடியாக வேண்டிக்கிறோம். ஆவியானவர் இந்த மாலவெளியிலும் கூட தேவ சமத்தில் வந்ததான ஒவ்வொருவரோடும் வார்த்தையில கொண்டு பேசி ஆவியானவர் ஒவ்வொருவரை அபிஷேகத்தை பலப்படுத்தி நீர் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தின் பலனை நாங்கள் காத்துக்கொண்டு எங்களுக்கு வருகிற போராட்டங்கள் சோதனைகள் மேற்கொண்டு ஜெயாளிகளா எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். உங்களுடைய கிருபையின் கண்கள் எங்களுக்கு தயை அடைக்கட்டும். கிருபைக்கு எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். எல்லா தேவ ஜனங்கள் சீயோல் ஆசீர்வாதத்தை அனுப்பும். எல்லா துதிக்க நம்மையும் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே.